வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம 165 குறள் நாம பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க போறது 166வது குறள். 166வது குறள் அதாவது இந்த குறளை பற்றி சொல்லணும்னா டெவஸ்டேட்டிங். அதாவது அப்படியே சீறி பாயுது இந்த குறள். திருவள்ளுவர் மிகுந்த கோபத்துல இந்த குறளை சொல்ற. எவ்வளவு அதாவது ஒரு ஒரு ஆக்ரோஷத்தோட இத அவரு சொல்ற. இத நீங்க ஒருத்த இந்த இந்த குணத்தை வச்சிருக்கக்கூடிய ஒருத்த இந்த தன்னுடைய அழுக்காறுனால ஏதாவது ஒரு தீமைகளை அவர் செய்யும் பொழுது அவர் அவர் ஒரு சாபம் போட்ட மாதிரி கூட சொல்லலாம். அவ்வளவு வலிமையா அவர் சொல்றார். இது உலகத்துல இருக்கக்கூடிய இந்த காரியங்களை பிறருக்கு நடக்கக்கூடிய சில நன்மைகளை தடுத்து நிறுத்துறவங்களை பற்றி அவர் சொல்றார். ஒரு இடத்துல ஒரு மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சு யாராவது அதை செய்யும் பொழுது அதை போய் தடுக்கும் போது அவருக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏய், இப்படியானா செய்த நீ நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய பாவி நீ அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. குறள் என்னன்னா, கொடுப்பது அழுக்கறுப்பான், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம். அவனை கூட அவர் சொன்ன மாதிரி தெரியல. ஆனா சுற்றம் அப்படிங்கும் போது அந்த சுற்றமே போகும்போது எல்லாரும் தான் போயிடுவாங்கல்ல. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். என்ன டெவஸ்டேட்டிங், என்ன கோபம், என்ன ஏய் தியானி செய்யற. கொடுப்பது அழுக்கறுப்பான். ஒருத்தர் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நன்மைகளை அதை நம்ம தடுத்து நிற்கும் போது உன்னுடைய சுற்றம் ஒண்ணுமில்லாம போகும்பா. அது உடுப்பதும் உண்பதும் இன்றிக்கணும். அவனுக்கு உடுக்கிறதுக்கும் துணி இல்லாம உண்பதற்கும் துணி இல்லாம எல்லாரும் கட்டி போயிருவீங்க. நீ நான் இதுல இது உனக்கு மட்டும் இல்லை, இது அந்த சுற்றத்துக்கும் இந்த பாவம், இந்த பழி இது உன்னுடைய சுற்றத்தையுமே. ஏன்னா இது ஒரு சமுதாய தீமை. இத ஒரு சமுதாய தீமையாக செய்யும் பொழுதுதான் அதை கொடுக்கிறது அந்த அழுக்கற்பானாக அவங்க இருப்பாங்க. ஒரு 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 சமுதாயம் மேன்மை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ஒருத்த கெடுக்கான். இப்ப கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க சமுதாயத்துக்கு எங்களுக்கு இன்னைக்கு வன்னியர் சமூகத்துல இருந்து எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு முறையில
ஒரு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுடைய இதுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வந்துகிட்டு அதுல வந்து ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. அந்த அரசியல் காரணங்கள்னால. இது ஏறக்குறைய அந்த அரசியல் ரீதியாக உள்ளதுதான். ஒருத்தர் வந்து அதை செய்யணும்னு நினைக்கும் பொழுது நீங்க வந்து அதை தடுத்து நிறுத்துறீங்க. ஏன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தரக்கூடிய வந்து எத்தனை பெட்டிஷன் வந்து இந்த மத்திய சர்க்கார்கிட்ட வந்து நாம வந்து இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எத்தனை தடவை டெல்லி போயிருக்காரு, எத்தனை தடவை கேட்காரு. எங்களுக்கு வந்து இந்த மழை வெள்ளங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டது, எங்களுக்கு வந்து நீங்க எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய ரெவன்யூ எவ்வளவு வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கோம், நீங்க கொடுக்கக்கூடியது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் குறைவா இருக்கு. அதே எங்க கண்ணு முன்னாலேயே நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு, ராஜஸ்தானுக்கு இங்கெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்க. நீங்க இவ்வளவு நீங்க கொடுத்துக்கிட்டு நீங்க வந்து எங்களை வந்திக்கிறீங்களே, அப்ப உங்களை தடுக்கிறது யாரு? அப்போ எங்களுக்கு வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து அங்க இருக்கு. அதை வந்து தடுத்து நிறுத்துது. அந்த கூட்டம் எப்படி ஆகும்னா, அவன் மட்டும் இல்ல, அவன் சுற்றத்தார் வந்து அவனை வந்து அவனை சொல்லணும். ஆக நீ மட்டும் இல்ல, உன்னுடைய சுற்றத்தார்கள், அவன் சுற்றம் தான் அவன் சொல்றாரு. ஏன்னா அவன் தான் வந்து ஏய் இது தப்புப்பா, நீங்க வந்து அங்க உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க வந்து இந்த இந்த இடத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, நீங்க எவ்வளவு பணம் வந்து மத்திய சர்க்காருடைய பணங்களை வந்து அந்த அன்னைக்கு சொன்னா அதேதான். அன்னைக்கு வடக்கு வாங்கிறது தெற்கு தேய்கிறது சொன்னா அதே நிலைமைதானே இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சர்க்கார்லயும் இந்த பிஜேபி சர்க்கார்லயும். அப்ப இதையெல்லாம் அதான் கொடுப்பது அடுக்க இருப்பான் யாரு? அவன் வந்து சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். நீங்க லேசுல வந்து உங்களுக்கு வந்து எதுவும் வந்து நீங்க பாதிக்கப்படாம போயிருவீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுடைய சுற்றத்தார்கள் சுற்றம் உடுக்கிறதுக்கும் உண்பதற்கும் இல்லாமல் போய்விடுவார்கள். இப்படி பாரபட்சம் செய்து நீங்கள் வந்து பொறாமையா வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நீங்கள் செய்து ஒரு மக்களை நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் ரீசன் நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து செய்யும் பொழுது பாலிடிக்ஸ் வந்து திருக்குறள்ல வந்து முழுமையாக ஒரு நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒண்ணுதானே. அது இண்டிவிஜுவலாகவும் உண்டு, அது வந்து இன்ஸ்டிடியூஷனலாகவும் உண்டு, அது கவர்மெண்டாகவும் உண்டு. ஆக இந்த பிஜேபி சர்க்கார் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்யும் பொழுது நீங்கள் உண்பதற்கும் உடுப்பதற்கும் இன்றி கெட்டு போவீர்கள். இதுதான் வந்து இது வந்து திருவள்ளுவருடைய நியாயமான கோபம். இன்னைக்கு வந்து நம்ம பேச முடியல. இப்ப ஸ்டாலின் வந்து மென்மையா பேசுறாரு. எவ்வளவோ விஷயங்களை வந்து எவ்வளவோ கோபங்கள் இருக்கு. நீ வந்து அவனுக்கு இப்படி குடிக்க, நீ இவனுக்கு இப்படி குடிக்கன்னு அவர் ஒண்ணும் அவர் சொல்லல. எப்படிப்பட்ட பாரபட்சங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் எந்த இதையும் சொல்லல, பொறுத்துக்கிட்டார். ஆக ஒரு பொறுமைசாலிக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சுற்றத்தார்கள் உண்பதற்கும் உடுப்பதற்கும் வேண்டி நீங்கள் கெட்டு போவீர்கள். இதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவருடைய ஒரு மாரல் ஹேண்ட். சும்மா விளையாட்டு இல்லை சார். எல்லாரும் வந்து நம்ம இப்படியே வந்து
நீங்க இருந்து எல்லாம் வந்துகிட்டு செழிப்பாவே போய்கிட்டு இருக்கோம். நாம எல்லாம் நல்லா இருப்போம். அவன் வந்து கெட்டு போவான்ல. இன்னைக்கு வந்துட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க வந்துகிட்டு ரெவென்யூ லாஸ் வந்து ரெவென்யூல வந்து ரொம்ப இது குறைஞ்சு போச்சு. இவன் நேற்று கூட வந்து இந்து பத்திரிகையில வந்து அந்த ரெவென்யூ லாஸ் வந்து எவ்வளவு இருக்கு. அஹ் ஏன்னா இவங்க வந்து எது எது தேவையோ அதுக்காக வந்து இருக்கிற அந்த ரெவன்யூல வரக்கூடிய பணத்தை எடுத்து இவங்க செலவு பண்றாங்க. ஒரு மத்திய சர்க்கார் நீ நியாயமா வந்து நீ என்ன செய்திருக்கணும்? நீ அவங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்துருக்கணும்ல. எங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவோ லாஸ் இருக்கு. அதுல வந்து நாங்க சரி கட்டி எங்களுடைய பணத்துல இருந்து நாங்க எங்களுக்கு தானே ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த ரெவன்யூல இருந்து இந்த எங்களுடைய மக்களுக்கு எவ்வளவு தேவைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நாங்க செய்யறோம். டெபிசிட் வந்துருது இன்னைக்கு. அதுக்கு மட்டும் நீங்க வந்து பெரிய அரசியல் ரீதியில வந்துகிட்டு குற்றம் குறைகளை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இது அங்க போச்சு, கஜானா காலி. கஜானாவை காலி பண்ணாம மக்களை எப்படி காப்பாத்துறது? நான் வந்து ஒரு நியாய உணர்வோட வந்து யாராலும் இருக்காங்க. நீங்க வந்து எங்க நீங்க வந்து பேசணும். அதுக்குத்தான் இல்லையாப்பா உங்ககிட்ட. இப்ப பழனிசாமி தான் இருக்காருன்னு வைங்களேன். பழனிசாமி வந்து இந்த நாட்டுல வந்து நீங்க வந்து அடுத்த முதலமைச்சரா நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வாங்க. ஏற்கனவே நீங்க இருந்தவர் தான். அதிமுக வந்து ஆட்சிக்கு உரிய ஒரு கட்சி தான். வரட்டும். ஆனா நீங்க வந்து வெறுமையான அரசியல் ஸ்டாலினை நோக்கியே மட்டும் செய்யாது. கேளுங்க. நமக்காக வந்து என்னைக்கு வந்து நீங்கள் வந்து பாடுபட ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்குதான் வந்து உங்களுக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு வரும். இந்த பிஜேபிக்கு என்னைக்காவது வந்து செல்வாக்கு வருமா? இன்னைக்கு நாங்க வந்து அரிட்டாப்பட்டியில உள்ள வரக்கூடிய அந்த டங்ஷன் ஆலையை நிப்பாட்டுறதுக்கு நாங்க வந்துகிட்டு சொன்னோம். இன்னைக்கு நிப்பாட்டிட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு ஆர்டர்ஸை காமிச்சு அதை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்படிதான் முதலே சொல்லிட்டார ஸ்டாலின். அவன் இருக்கு வரை வந்துகிட்டு அந்த இதை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அது எனக்கு அங்க பார்த்தா இவங்க வந்து யாரும் வந்து இது பண்றது இல்லை. எல்லாம் வந்துகிட்டு அவ்வளவு ஒரு தாது பொருட்கள் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு வந்து தமிழ்நாடு வேணும். தமிழ்நாட்டில இருந்து எவ்வளவு நெருக்கடிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இதுக்கு மட்டும் வேணும். மற்றதை மட்டும் நீங்க கொண்டு கொடுக்க மாட்டீங்க. இதுக்கு வந்து நீங்க வாங்க. நீ வந்து என்ன செய்திருக்கணும்? உனக்கு தமிழ்நாட்டுல வந்து நான் பிரதம மந்திரி சொல்றேன். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல கால் ஊனணும். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சீட்டும் வரலன்னு இந்த அந்த விஸ்வாமித்திரர் வந்து அந்த ஏதோ முகத்தை திருப்பிக்கிட்டு போனாருங்கிற மாதிரி நீங்க வந்துகிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு இன்னைக்கு போய்கிட்டு அதுக்கு வந்து இதை சொன்னா இங்க எப்படி சார் நீங்க வர முடியும்? எதுவா இருந்தாலும் சரி. நாங்க வந்து உங்ககிட்ட வந்து நாங்க வந்து எங்களுக்கு அளவுக்கு மீறியோ ரொம்பயோ எதையும் நாங்க கேட்கறோம். நீங்க வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டியதை வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? ஏன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா? அது கெடுத்தாலும் கட்டன்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அதெல்லாம் பேச தெரியுமா? ஆக இதெல்லாம் வந்துகிட்டு அதுக்கு சொல்லப்பட்ட குரல் தான் இது. கொடுப்பது அடுக்கறுப்பான் சுற்றம், கொடுப்பதும் உண்பதும் என்று கேடும். அன்னைக்கே சொல்லியிருக்கா ஐயா எங்க திருவள்ளுவர். திருக்குறளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க. இந்த குரலை யாரும் பிரதம மந்திரி கிட்ட சொல்லல போல. உண்மையிலேயே மோடி மேல வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து எதனாலன்னா
அவர் தமிழ்நாட்டினுடைய இந்த திருக்குறள், திருவள்ளுவரை பற்றி அவர் புகழ்ந்து பேசாத இடங்களே இல்லை. நல்லா பேசுறார், நல்லா படிச்சிருக்காரு. இந்த குறளும் ஏதோ படிக்காம ஆக இது உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த குறள் இவ்வளவு டெவஸ்டேட்டிங்கா, இவ்வளவு பவர்ஃபுல்லா, இப்படி ஒரு சொல்லப்போனா அசமா போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சிலர் சாபம் போடுவாங்க. அது மாதிரிதான் இப்படி சொல்லும் பொழுது அது திருவள்ளுவருடைய இந்த மாரல் ஆங்கிள் சரிதானே. இப்ப இந்த பேச்சு யாருக்கும் கேட்க போறது இல்லை. நாம ஒரு சின்ன பேச்சு ஒரு இடத்துல இந்த திருக்குறளை விளக்குறதுக்காக பண்றோம். எத்தனையோ பேர் கேட்பாங்க, மேக்சிமம் போனா ஒரு 100 பேர் கேட்பாங்க. இது ரைட் குவார்டர்ஸ்க்கு இதெல்லாம் போறது இல்லை. ஆனா இதுவும் அரசாங்கத்திற்கு எட்டும், இதுவும் அரசாங்கத்தினுடைய காதுகளை போய் அடையும். இந்த திருக்குறளை போற்றுவது, பேசுவது எல்லாம் உண்மையானால் இந்த குறளுக்கு தற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். சரி நண்பர்களே, அடுத்தாப்புல நாம் என்ன குறள் அடுத்த பார்ப்போம். அதுவரை நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.